ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா போய் கொடுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து வந்த மாதிரி ஒருத்தன் தொக்கம் வந்து மாட்டியிருக்கிறான். வாங்க அவன் கதை என்னன்னு பார்ப்போம். ஒரு மூவி சொல்லட்டா? ஏங்க அப்படின்னு வரட்டில் போடாமல் சால்ட் அண்ட் பெப்பரா, ஐயோ பதட்டத்தில் பாடி லாங்குவேஜ் மாறுதே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் மக்களே. அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ரொம்ப வருஷமாக வரும் ஆனால் வராது அப்படின்னு வெயிட் பண்ண வச்ச படம் தான் வாவாத்தியார். அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னென்னா, எம்ஜிஆர் இறந்து போகிற அதே நாள் அதே நேரத்தில் படத்தோட ஹீரோவான கார்த்தி பிறக்கிறதால எம்ஜிஆரோட ஃபேன் பாயாக இருக்கிற ராஜ்கிரண் அவருடைய பேரன் கார்த்தியை எம்ஜிஆர் மாதிரியே ரொம்ப நல்லவனாக வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம கார்த்தியோ, நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது அப்படின்னு எம்ஜிஆருக்கு பதிலாக நம்பியாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கரப்டடுக்கு அப்பா மாறிடுறாரு. இந்த உண்மை தெரிஞ்ச ராஜ்கிரண் என்ன செஞ்சார், கார்த்தி நம்பியாராவே இருந்தாரா இல்லை எம்ஜிஆராக மாறினாரா அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. சுருக்கமாக ஒரே லைனில் சொல்லணும்னா, ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டில் நம்ம புரட்சி தலைவரை வச்சு காமெடி பண்ணிட்டாங்க. பொங்கலில் போடுற முந்திரியை வறுத்து எடுக்கிற மாதிரி ரொம்பவும் வறுக்காமல் இந்த படத்தில் இருக்கிற கொஞ்சம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸையும் பார்த்தலாம் மக்களே. ராஜ்கிரண் ஆனந்தராஜ் அவங்களோட நடிப்பில் எம்ஜிஆரோட கண்மூடித்தனமான ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. சனாவோட மியூசிக்கில் சாங்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே தான். எம்ஜிஆரை ஏஐல காட்டின சீனும் கிளைமேக்ஸ் ஃபைட் சீனும் கொஞ்சம் ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி இந்த படத்தோட பாசிட்டிவை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. என்னடா அவ்வளோதான் இந்த படத்தில் பாசிட்டிவ் கமெண்ட்ஸா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாடா அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க ஐயா. நானும் எவ்வளவோ தேர்னங்க ஐயா, ஆனால் ஒன்றும் தட்டுப்படலை. நான் மட்டும் என்ன செய்வேன்? இவர் இந்த ஸ்டோரிக்கு எம்ஜிஆரை கையில் எடுத்தது என்னமோ சரிதான், ஆனால் எம்ஜிஆரோட லெகசியை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி படம் வந்துருச்சு. சொல்லிக்கிற அளவுக்கு எந்த கேரக்டருமே மைண்டில் நிற்கலை. ஹீரோயின் கீர்த்தி செட்டியாக இருக்கட்டும், வில்லன் சத்யராஜ் நிழல்கள் ரவியாக இருக்கட்டும், யாரோட கேரக்டர்லேயும் ஒரு ஸ்கோப்பே இல்லை. இந்த படம் எந்த யூனிவர்ஸில் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல சத்தியமாக. கார்த்தியை காட்டுற லொக்கேஷன் வேறு மாதிரி இருக்குது, சத்யராஜை காட்டுற லொக்கேஷன் வேறு மாதிரி இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று எதுவுமே சிங்க் ஆகலை. இவங்க என்ன கான்செப்டில் படத்தை எடுத்தாங்களோ அதை தெளிவாக ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ண முடியலங்கிறதான் உண்மை. இப்படியே நெகட்டிவ் பாயிண்ட்டை சொல்லிட்டே போனால் படத்தோட லென்த்தோட ரிவ்யூவோட லென்த் அதிகமாகிருமோன்னு பயமாக இருக்குதுங்கய்யா. அதனால் நான் இந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மூவி சொல்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.